சென்னையில் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளிலும் தக்காளியின் விலை அதிகரித்துள்ளது. எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு ரூபாய்க்கு தக்காளி விற்பனையாகிறது என்பதை பார்க்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 1 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தேனி மாவட்டத்தில் கடந்த மே மாதம் பெய்த மழையால் தக்காளி விவசாயம் பாதிக்கப்பட்டதால் தக்காளி வரத்து குறைந்துள்ளது. இதனால் விலை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. தக்காளியின் தேவையும் அதிகரித்துள்ளதால் 14 கிலோ தக்காளி அடங்கிய பெட்டி 1250 ரூபாய்க்கு ஏலம் போனது. இதேபோல் திருச்சி காந்தி சந்தையில் 1 கிலோ தக்காளி 70 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. 25 கிலோ கொண்ட ஒரு தக்காளி பெட்டி 1550 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விற்பனையில் 90 ரூபாயாக விற்கப்படுகிறது. கர்நாடகாவில் பெய்து வரும் தொடர் மழையால் கர்நாடகா, ஆந்திராவில் இருந்து கொண்டுவரப்படும் தக்காளியின் வரத்து குறைந்துள்ளதாகவும் இதனால் விலை அதிகரித்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லையில் கிலோ 80 ரூபாயாகவும், தென்காசியில் 110 ரூபாய் வரையிலும் தக்காளி விற்பனையாகிறது. புதுக்கோட்டையில் கிலோ 100 ரூபாய் வரையும், திண்டுக்கல்லில் 90 ரூபாய் வரையும் தக்காளி விற்பனை செய்யப்படுகிறது. இப்போ இந்த ஆடி மாதம் நல்ல மகசூல் வர்ற டைமில் பூரா காஞ்சிடுச்சு. விதை எங்களுக்கு ரொம்ப தரமான விதை கொடுத்தாதான் அரசாங்கம். ஏன்னா நெட்டு அது 3 மாதம் 4 மாதம் தக்காளி அறுவடை வரும்போது ரேட் குறையும், எங்களுக்கு ரேட்டும் நல்லா கிடைக்கும். இப்போ 1200 300 ரூபாய்க்கு போகும்போது விவசாயிகளுக்கு பூரா பழிச்சுன்னு அந்த டைமில் 300 ரூபாய் 200 ரூபாண்டா இப்போ விவசாயிகளுக்கு ரொம்ப பாதிப்பு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா பாதிப்பு ஒரு ஹெக்டர். தமிழ்த்து இப்போ மழை பெய்கிறனால தக்காளி விலை குறைஞ்சிருக்குது. பூக்கள் பூரா உதிர்ந்துருது. பூக்கள் உதிர்ந்தனா ஒரு நாளைக்கு 8 டன் வர்ற பக்கம் 2 டன் தக்காளி தான் வருது. வியாபாரி தேவைக்கு தக்காளி வர்றதில்லை. அவங்க அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால தக்காளி விலை கூடி இருக்குது. இன்னும் வருங்காலத்தில் செம்மண் காட்டில் வருது, களிமண் காடு எல்லாம் செடி இத்து அழுகி போயிடுது. அது ஒரு காரணம். பூ உதிர்ந்ததுக்கு ஒரு காரணம். இந்த வருங்காலத்தில் இன்னும் 1 மாதம் போய் விலை குறைய வாய்ப்பு இருக்குது. மழை பெய்ந்தால் இதே நிலவிக்கு விற்கவும் வாய்ப்பு இருக்குது. பட்ஜெட்டுங்கிறத தாண்டி இருக்கிறது போது சாதாரணமாக வாங்குற வெங்காயம் தக்காளி இவ்வளோ விலையா இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பாக தான் இருக்கு. தக்காளிங்கிறது ஒரு மெயினான ஒரு பொருள் எல்லா சமையலுக்குமே. அது இல்லைங்கிறது அவங்களுக்கு உண்மையிலே பெண்களுக்கு ஒரு பெரிய இதுதான்.